வெல்கம் டு பட்ஜெட் குக்கிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டான பன்னீர் பராட்டா. கிரேவி குருமா எதுவுமே தேவையில்லை, வெறுமே சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். அதோட ஆனியன் ரைத்தா கூட வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி வீட்டில் செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். பன்னீர் பராட்டா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கோதுமை மாவை பிசைஞ்சு வச்சுக்கலாம். கோதுமை மாவு எடுத்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி மாவை நல்லா ஸ்மூத்தாக பிசைஞ்சுக்கலாம். நல்லா மாவை சாஃப்டாக பிணைஞ்சிட்டு கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் போட்டு அப்படியே மேலே தடவி ஒரு அரை மணி நேரம் போல் இந்த மாவை ஊற வச்சுருவோம். அப்போ தான் அந்த மாவு வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். நம்ம பரோட்டாவை தேய்க்கும் போது ரொம்ப சூப்பராக வரும். இந்த மாவு ஒரு அரை மணி நேரம் போல் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு பன்னீர் மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். இந்த பன்னீர் மசாலா ப்ரிப்ரேஷனுக்காக நான் வந்து பன்னீரை துருவி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பூவாக இருக்கணும், கட்டி இல்லாமல் நல்லா துருவி எடுத்தாச்சு. பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம், பொடியாக நறுக்கின ஒரு பச்சை மிளகா, ஒரு அரை இன்ச் இஞ்சியை நல்லா தோலை சீவிட்டு துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இஞ்சி கொஞ்சம், மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், கரம் மசாலா தூள் அரை ஸ்பூன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம். கொஞ்சமாக சீரகம் இல்லைன்னா சீரகத்தூள் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பொடியாக நறுக்குன கொத்தமல்லி. இந்த பன்னீருக்கு தேவையான அளவு உப்பு. நம்ம மாவுக்கு ஏற்கனவே உப்பு போட்டாச்சு. இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பரோட்டா மாவோட உள்ள வைக்கிற ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு வாட்டி உப்பு உரப்பெல்லாம் தேவைப்பட்ட டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம சப்பாத்திகளை தேய்க்க ஆரம்பிக்கலாம். ஒரு அரை மணி நேரம் போல் ஆயிடுச்சு. நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கிற சப்பாத்தி மாவை தேவையான அளவு உருண்டைகளை உருட்டிக்கலாம். நம்ம கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம். லேசாக தேய்க்க ஆரம்பிப்போம். இப்போ இதுக்குள்ளே நம்மளோட ஸ்டஃபிங்கை வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை எல்லா மாவையும் ஒன்றா சேர்த்து பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக வர மாவை அப்படியே எடுத்துக்குவோம். நல்லா அழுத்தி விட்டுட்டு நல்ல மாவு தூவிக்குவோம். மேலேயும் கொஞ்சம் மாவு தூவிட்டு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம அதே சமயம் லைட்டான அழுத்தத்தோடு அப்படியே தேய்க்க ஆரம்பிப்போம். நம்மளோட ஸ்டஃபிங் வெளியே வரவே வராது. நல்லா ஸ்மூத்தாக எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆயிரும். லைட்டாக ஒரு திக்னஸோட நம்மளோட ஸ்டஃபிங் பரோட்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரியே எல்லா பரோட்டாஸையும் தேய்ச்சி எடுத்துக்கிட்டு சட்டியில் போட்டு சுட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம தேய்ச்சி எடுத்து வச்சிருக்கிற பரோட்டாஸ்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தோசை தவா நல்லா காஞ்சிருக்கு. இப்போ நம்ம பரோட்டாக்களை போட்டு எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நெய் பட்டர் அந்த மாதிரி எது வேணால் போட்டுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சுட்டு எடுத்துட்டு மேலாக நெய் தடவிக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு பக்கமும் சூப்பராக வந்துருச்சு. நான் மேலாக கொஞ்சமாக நெய் தடவிக்கிறேன். நெய் தடவிட்டு இதை அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இது மாதிரி மற்ற பரோட்டாஸையும் சுட்டு எடுத்துக்கலாம். நம்மளோட சூப்பரான பன்னீர் பரோட்டா செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தனியாக குருமாவோ கிரேவியோ எதுவுமே தேவையில்லை, சும்மாவே சாப்பிட்லாம். அதை விட பெஸ்ட்டு ஒரு ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்டோம்னா அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.